வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். கொலோசியர் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கொலோசியர் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக் கடவது. இதற்கென்றே ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். அப்ப நம்ம எல்லாருமே யாருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிலர் அம்மாவுடைய தியாகத்தை பிள்ளைகள் சொல்லுவாங்க, அப்பாவுடைய தியாகத்தை பிள்ளைகள் சொல்லுவார்கள். அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கடுமையாக உழைச்சதுனால தான் நாங்கள் இப்படிப்பட்டதான ஒரு நிலவரத்திற்குள்ளே வந்தோம். உண்மையிலே எங்கள் அப்பா அம்மாவை கவனிக்கிறதற்கு நாங்கள் ஒரு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோம். பொதுவாக தேவ பக்தியுள்ள தேவ பயமுள்ள பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை சொல்வது வழக்கம். அதில் முக்கியமாக நான் சொல்ல நேரத்துக்கு போயிருந்த என்னுடைய தாத்தாவையும் என்னுடைய சித்திமார்களையும் என்னுடைய மாமாமார்களையும் கவனிக்கும் போது உண்மையிலேயே என்னுடைய தாத்தாவை நல்ல அருமையான முறையில் அவர்கள் கவனிக்கிறார்கள். அதை பார்க்கும்போதே தெரியும். இந்த வயசுலேயும் அவர்களை ரொம்ப நேர்த்தியாக கவனிக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க மேலே அவங்க வைத்திருக்கிற ஒரு நல்ல மரியாதை, அன்பும் ஒரு நன்றி அறிதல். இதே போல ஒரு நல்ல பெற்றோரை இந்த பூமியில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கு. அதை கொடுத்தது நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருக்கு நேராக நாங்களும் குடும்பமும் வருவதற்கு ஒரு நல்ல விசுவாசி உள்ள பெற்றோரை தேவன் நமக்கு தந்தபடியானதான் நாம் இப்படிப்பட்டதான நிலவரத்திலே வந்தோம். இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட நிலவரத்திலே வர முடியாது. ஆகவே நல்ல பெற்றோரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் உறுதிப்படுத்தும் வண்ணமாக 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். அந்த விசுவாசம் நல்ல கவனிங்க. பவுல் சொல்றாரு, ஆண்டவர் கொடுத்த தீமோத்தேயு கொடுத்த இந்த விசுவாசம் ஆரம்பத்தில் யார்கிட்ட இருந்ததா? தீமோத்தேயுடைய பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ள இருந்ததா? அதுக்கு பிற்பாடு உன் தாயாகிய உன் அம்மாவாகிய ஐனிக்கையாவுக்குள்ளேயும் நிலைத்திருந்தது. இப்ப அந்த விசுவாசம் உனக்குள்ளேயும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ இதை தாவீதுக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
அப்போ பாட்டி, நீங்க விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறது நிமித்தம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு நல்ல பாட்டி ஆண்டவர் தந்தார். நான் ஒரு நாள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், களியக்காவில எனக்கு ஒரு நல்ல பாட்டி ஆண்டவர் தந்தார். காலையில் 3 மணிக்கு எழும்பி ஆண்டவரை ஆராதிப்பார்கள். அந்த பாட்டி ஜெபித்த ஜெபங்களின் விளைவுகள் தான் என் கண்கள் பார்த்து இன்றைக்கும் அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன். அப்படிதான் அந்த விசுவாசம் அம்மாவுக்குள்ள, இப்ப அந்த விசுவாசம் பிள்ளைகளாகி எங்களுக்குள்ள. இப்படிப்பட்ட விசுவாசத்தை சந்ததி சந்ததிகளாக கொடுத்து நாமும் இப்படிப்பட்டதான இந்த ரட்சிப்புகளை வருவதற்கு தேவன் நமக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார் சொன்னா நாம எவ்வளவு அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா பாட்டு பாடுவாங்க, நன்றியா பாடிடுவோம், நன்றியா பாடிடுவோம். அவர்களுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை நம்ம அம்மாவுக்குள்ள ஊற்றி அவர்கள் மூலமாக பிள்ளைகளாகிய நமக்கும் கொடுத்து நாம் ஆண்டவரை கிட்டி சேர்வதற்கு அவர் செய்த ஒரு நல்ல நன்மைகளுக்காக ஒரு விஷயம் கூட நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? சோதரா 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 சோதரா. அதனால்தான் இப்படிப்பட்டதான மாச கடைசி கூட்டங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளும் நினைத்து ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நிறைய பேர் வருவதில்லை. ஆனால் வந்திருக்கிற நீங்களெல்லாம் பாக்கியவான்கள். ஏன்னா இயேசு ஒரு கிராமத்துக்கு நேராக போகும்போது 10 குஷ்டரோகிகள் இயேசுக்கு எதிர்பட்டு வந்தார்கள். அப்ப அவங்க ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, எங்களுக்கு சுத்தமாகணும். அப்ப இயேசு சொன்னாரு, நீங்க உங்கள் ஆசாரியனுக்கு காண்பீங்க. அப்படி அவர்கள் ஆசாரியனுக்கு ஊழியக்காரனுக்கு தன்னை காண்பிக்க போகும்போது போகிற வழியிலே அவர்கள் சுத்தமாக்கப்பட்டார்கள். ஆனா 10 பேர் சுத்தமாக்கப்பட்டாங்க.
அதுல இயேசு கிட்ட திரும்பி வந்தது ஒரே ஒரு ஆள் தான். அந்த இயேசுவும் கேட்கிறாரு, 10 பேர் சுத்தமாக்கப்பட்டாங்கல்ல, மற்ற 9 பேர் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, இந்த ஒரே ஒரு ஆள் தான் வந்தானா, நன்மை பெற்றுக்கொண்ட மற்ற 9 பேர் எங்கேன்னு கேட்க கர்த்தரே கேட்கிறார், நாங்க கேட்கல. இயேசு கேட்கிறார். இயேசு கேட்கும் போது இந்த கேள்விக்கு இந்த விசுவாசிகள் என்ன பதில் கொடுக்க போறாங்க நமக்கு தெரியாது. இயேசு ஒரு நாள் கேட்பார், நீ எங்க போனீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க பதில் கொடுத்துருங்க. அல்லேலூயா. நான் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அதனால்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி தந்தது. இப்படிப்பட்ட மீட்டிங் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதை ஒவ்வொரு விசுவாசிகளும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய தேவை அதிகம் முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய தேவைதான் அதிகமாக தேவையாக இருக்கிறது. அந்த தேவை சந்திக்கப்படுவதற்காக எல்லா தேவ பிள்ளைகளும் அதிலே வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகையினால கர்த்தருடைய தேவைகள் இந்த தேசத்துல சபையில அதிகமாய் செயல்படுவதற்கு, வெளிப்படுவதற்கு நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். சரி, இந்த மாதம் முழுமைக்காக ஆண்டவர் தந்த வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். பேச வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருந்தாலும் அது ஜீவ ஊற்றாக இருக்கிறபடினால தோண்ட தோண்ட ஊற்றுக்கள் சுரந்து கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. நான் அடிக்கடி நினைப்பதுண்டு, இந்த மாதத்திற்குள்ளாக இந்த வசனத்தை முடித்து விடலாம். ஆனால் எத்தனை வருஷமாக இந்த வசனங்களை பிரசங்கித்தும் என்னால் முடித்துக் கொள்ள முடியவில்லை. உலகம் முழுவதும் இதே வசனத்தை மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் முடிந்துவிடவில்லை. புதிய புதிய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பகல் நேரத்திலும் இந்த வசனத்தை மையப்படுத்தி காரணம் என்கிறதான கேடகம் என்று சொன்னால் என்ன, எத்தனை விதமான கேடகம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இந்த கேடகங்களை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். கேடகங்கள் எதற்காக? சாத்தானாகிய எதிரியிடத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள, நம்மை தற்காத்துக் கொள்ள ஆண்டவர் கேடகத்தை தந்திருக்கிறார். அதில் தந்திருக்கிற முதல் கேடகம் தான் காருண்யம் என்கிற கேடகம். 2வது கேடகம் ரட்சிப்பு என்னும் கேடகம். 3வது கேடகம் தான் விசுவாசம் என்னும் கேடகம். 4வது கேடகம் ஞானம் என்கிற கேடகம். 5வது கேடகம் திரவியம் என்கிறதான கேடகம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இந்த 5 விதமான கேடகங்களையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டு சத்துருவாகிய எதிரியிலிருந்து தன்னை காத்துக் கொள்ள வேண்டும். இதை மையப்படுத்தி வேத வசனத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு பேசும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்தார்.
இதற்கு அடுத்தாற் போல கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் யாருக்கெல்லாம் கேடகமாக இருக்கிறார்? முதலாவது அவர் ஆபிரகாமுக்கு கேடகமாக இருந்தார். ஆபிரகாமுக்கு அவர் கேடகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் 4 ராஜாக்களை யுத்தம் பண்ணி ஜெயித்தார். தன்னுடைய சொந்த சகோதரன் லோத்தை 4 ராஜாக்களும் சிறைப்பிடித்து கொண்டு போன போது அந்த ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி தன்னுடைய சகோதரனை விடுவித்துக் கொண்டு வந்தார். அதனால திரும்ப ஆபிரகாமை அந்த ராஜாக்கள் தாக்குதல் பண்ணாமல் இருப்பதற்கு, அந்த ராஜாக்கள் திரும்ப யுத்தம் பண்ணாமல் இருப்பதற்கு, ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுப்பதற்காக ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு மகாபெரிய பலனும் கேடகமாக இருக்கிறேன் என்பதை கொஞ்சம் விளக்கமாக வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதற்கு அடுத்தாற் போல ஆண்டவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அதை இன்னைக்கு பகல் கூட்டத்திலே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். உத்தமம் என்று சொன்னால் என்ன? உத்தமனாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு முதலாவது செய்யக்கூடிய காரியம், தன்னுடைய பிழைகளை மனுஷன் உணர வேண்டும். தன் பிழைகளை உணர்ந்து மறைவான அந்தரங்க பாவங்களுக்கு நீங்களாக்கி தன்னை பாதுகாத்துக் கொண்டால் பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி உத்தமனாய் இருப்பான். அப்படிப்பட்ட உத்தமனுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நீதிமானை ஆசீர்வதிக்கிறார், அவனை காரணை என்கிறதான கேடகத்தினால் சூழ்ந்து கொள்கிறார். இப்பொழுது சிறைப்பிடித்தவனை விடுதலையாக்கி கொண்டு வந்தால் அவனுக்கு கேடகமாக இருக்கிறார். இப்பொழுது உத்தமமாய் இருக்கிறவனுக்கு கேடகமாக இருக்கிறார். காரணம், தன் பிழைகளை உணர்கிறான். ஒரு மனுஷன் இயேசுகிட்ட வந்தான். அவன் இயேசுகிட்ட வந்து சொன்னான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். இயேசு சொன்னாரு, கற்பனைகளை கைக்கொள். அவனு கேட்டான், எந்த கற்பனை? ஆண்டவர் நியாய பிரமாணத்திலிருந்து கற்பனைகளை சொல்லிக் கொடுத்தார். உடனே அவன் தன்னை நீதிமானாய் காண்பிக்க மனதுள்ளவனா. அவன் சொன்னான், சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் கை கொண்டு வருகிறேன், அதனால எனக்குள்ள எந்த பிழையும் இல்லை, எந்த பாவம் இல்லை, எந்த குற்றமும் இல்லை, நான் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வருகிறேன். ஆனா இயேசு கிட்ட வந்த ஒரு இயேசு கிட்ட சொல்லும் பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, உனக்கிட்ட இன்னும் ஒரு குறைவு இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய பிழைகளை உணர வேண்டுமானால், தான் ஒரு பாவி அதை உணர வேண்டுமானால், அல்லது தனக்குள்ள நிறைய குறைவுகள் இருக்கிறது அதை அவன் அறிந்து கொள்ள வேண்டுமானால், அந்த மனுஷன் செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை அல்லது ஒரு பெரிய காரியம் என்னன்னா கேட்டா, அவன் இயேசு கிட்ட வரணும். அவன் யார்கிட்ட வரணும்? இதைத்தான் இயேசுவும் சொல்லிக் கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. நல்ல கவனிங்க. சில வேளை நான் ஆர்மியில வேலை
வேலை பண்ணும்போது சில ஆட்களை கவனிச்சிருக்கிறேன். ராணுவத்தில் தண்ணி அடிக்கிறதுக்கு 3 நாட்கள் கொடுத்திருக்கிறாங்க. அது சட்டப்படி அவர்களுக்கு குடிக்க கொடுப்பது. ஆனால் கட்டாயமாக விரும்புகிறவங்க குடிக்கலாம். ஆனால் 3 நாட்கள் அது உண்டு. திங்கள், புதன், சனி. இந்த 3 நாட்களும் சிக்கன் அல்லது மட்டன் அல்லது மீன் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கும். அந்த நாளில் இவங்களுக்கு தண்ணி அடிக்க கொடுப்பாங்க. ஆனால் அது சிலருக்கு பத்தாது. அவங்க கொடுக்கறதுன்னா குடிக்க கொடுக்கறது இவங்களுக்கு பத்தாது. ஏதோ 2 பேக் கொடுப்பான், இது இவங்களுக்கு சரியாக. அதனால இவன் என்ன செய்வான் தெரியுமா? ரூமுக்குள்ள வருவான், சிலவன் என்னையே பார்த்துட்டு இருப்பான். இவர் எப்படா போவார்? சிலவன் இப்படி கேட்பான், சார் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த கருப்பு கலர் அட்டை போட்ட அந்த புஸ்தகத்தையே படிச்சுட்டு இருக்கிறீங்க, அப்படி அதில் என்ன இருக்குது? இத்தனை வருஷமா படிச்சுட்டு அது தீரலையான்னு கேட்பான். நான் எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்டா இருக்குது, அதனால தான் இந்த இடத்தை விட்டு போகாம இருக்குது. சார் ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். நான் 10 நிமிஷம் இல்லை, 10 செகண்ட் கூட போக மாட்டேன்னு சொல்லுவேன். அவன் இருந்து பொறுமை இழந்து அதுக்கு பிறகு என்ன செய்வான்னா, அவனுக்கு கிட்டே இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த லாக்கர் 2ஐயும் திறந்து அந்த லாக்கருக்கு உள்ள தலையை நுழைச்சி படப்பட 2 கிளாஸ் அவன் எவ்வளவு அவஸ்தையில குடிக்கிறத பார்த்தா பரிதாபமா தான் இருக்கும். ஏன்னா யாரும் பார்த்துடக்கூடாது. அப்ப அவன் எதை விரும்புறான்? முதல்ல தன்னுடைய அறையில் உள்ள லைட்டை ஆஃப் பண்ணி அங்க ஒரு இருளை கொண்டு வருகிறான். அதுக்கு பிற்பாடு தன்னுடைய லாக்கர்களை தலையை உள்ள நுழைச்சி முழு இருளையும் அங்கே உள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் குடிக்கிறான். அப்ப மொத்தத்தில் அவன் எதை விரும்புறான்? ஏன்னா வெளிச்சத்துல இருந்து நிறைய பேர் பார்த்துருவோம். ஆனால் எந்த ஒரு தீமையான காரியங்களை செய்வதற்கு மனுஷன் விரும்புகிறது அது இருளாக இருக்கிறது. அதனால வெளிச்சம் வேண்டாம், ஒளி வேண்டாம், இயேசு வேண்டாம். ஏன்னா அந்த ஒளி காட்டி கொடுக்குது. நீ பாவின்னு காட்டி கொடுக்குது, நீ குறைவுள்ளவன் என்று காட்டி கொடுக்குது, உனக்குள்ள இன்னும் பாவம் இருக்கிறது அது காட்டி கொடுக்குது. தெர்மாமீட்டர் மாதிரி உனக்குள்ள காய்ச்சல் எவ்வளவு இருக்கு, எத்தனை டிகிரி இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்குது. ஆஸ்பத்திரி போன உடனே அவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? என்ன செய்வாங்க? தெர்மாமீட்டர் நாக்கு கீழையோ அல்லது இந்த கைக்கு அக்கினிக்கு அடியிலையோ என்ன செய்வாங்க? வச்சிருப்பாங்க. அதை வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு அதை எடுப்பாங்க. எடுத்துட்டு இப்ப காய்ச்சல் நீங்க கேட்பீங்க எத்தனை டிகிரி? அவங்க சொல்லுவாங்க 100 டிகிரி அல்லது 102 டிகிரி. எப்பா காய்ச்சல் நிறைய இருக்குது. இப்ப இவ்வளவு டிகிரி காய்ச்சல் உங்களுக்கு இருக்குது, தெரிஞ்சாச்சு, விளங்கியாச்சு, புரிஞ்சாச்சு. இப்ப என்ன செய்வீங்க? அப்படியே வீட்டுக்கு போவீங்க. எத்தனை பேர் அப்படியே வீட்டுக்கு போன்னு சொல்லுங்க? மட்டும் கை தூக்குங்க. போக மாட்டீங்க. அப்ப எதுக்கு இருப்பீங்க? மருந்து வாங்க இருப்பீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். மருந்து வாங்கி அந்த காய்ச்சல் என்ன செய்யணும்? போக்கடிக்கணும் இல்லையா? அப்ப அது போலதான் இயேசு கிட்ட நீங்க வந்தாச்சு. உனக்குள்ள எவ்வளவு பாவம் எத்தனை டிகிரி இருக்குன்னு அவர் காட்டி கொடுத்துட்டாரு. இப்ப காட்டி கொடுத்த உடனே அதுக்கு நிவாரணம். இது இப்ப வெளியே போகணும். சில சமயம் ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். 5 நாள் சர்ச்சில் தொடர்ந்து இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா சில பிசாசு ஆபரேஷன் பண்ணாதான் போகும். அதனால சர்ச்சுக்குள்ள இருந்துதான் வேற வழி இல்லை. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க சொல்லுவான் 2 நாள் இருங்க, 3 நாள் இருங்க, குறைதான் பார்ப்போம் இல்லையா? குறைந்த பிற்பாடு அவராகவே சொல்லுகிறார், போயிருங்க
வீட்டுக்கு என்ன செய்யுங்க, போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிணியாளிக்கு வைத்தியர் இயேசு, மருந்து இயேசு, இயேசு கிட்ட வந்தாச்சு, குறைவா பார்த்தாச்சு. இப்போ அதுக்குள்ள நிவாரணத்தை தந்து ஆண்டவர் நம்மளை என்ன செய்து விடுகிறார், அனுப்பி விடுகிறார். சமாதானத்தோட போன்னு சொல்றாரு, சந்தோஷமா போன்னு சொல்லி விடுகிறார். இப்போ அந்த ரோகம் போயிடுச்சு, பாவம் போயிடுச்சு. இப்ப நான் உத்தமனாய் மாறிவிட்டேன். ஆனா எனக்குள்ள இவ்வளவு காய்ச்சல் இருக்குது, எனக்குள்ள இவ்வளவு பாவம் இருக்குது, எனக்குள்ள இவ்வளவு அசுத்தம் இருக்கு. இத அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறவன் அவன் அந்த வியாதியிலிருந்து, அந்த நோயிலிருந்து அவன் விடுதலை அடைந்து ஆரோக்கியமாக முடியாது. அவன் உத்தமனாய் மாற முடியாது. அவன் ஒளிவுள்ளவனாய் வாழ முடியாது. அதனாலதான் அந்த வசனத்துல தாவீது ராஜா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், முதல்ல பிழைய உணரணும், அப்பொழுதுதான் அவன் உத்தமனாய் மாறுவார். அதையும் காலை நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். தற்போது கொஞ்சம் கூட விஸ்தாரமா உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அதற்கு அடுத்த போல நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி, கர்த்தரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். யாரை அண்டிக் கொள்வதற்கு? கர்த்தராய் ஆண்டவர் யாரெல்லாம் அண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கேடகமாய் இருக்கிறார். ஏன்னா கர்த்தரே கேடகமாய் இருக்கும் பொழுது எத்தனை வல்லமைகள், எத்தனை தீய அம்புகளை எய்தாலும் எந்த கேடகத்தில் போய் நிற்காது? சொல்லுங்க. நமக்கு முன்னாடி கேடகமா இருக்கிறது யாரு? இயேசு தானே. அப்ப இயேசுக்கு மேலதான் அதெல்லாம் வந்துவிடும். உங்க மேல என்ன செய்யாது, வந்து விழவே செய்யாது. எப்பமோ ஒரு காட்சியை நான் ஒரு முறை பார்த்தேன், ஒரு மிருக காட்சியை நான் பார்த்தேன். அது ரொம்ப அருமையாக இருந்தது அந்த காட்சி எனக்கு பார்க்கிறதுக்கு. அந்த பறவை நான் இங்க எல்லாம் பார்த்ததில்லை. வெளிநாட்டு பறவையா அல்ல இந்திய பறவை அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு அருமையான ஒரு நல்ல பறவை. கடுமையான மழை பெய்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு மரக்கலையில அந்த பறவை தன்னுடைய சிறகை விரிச்சிருக்குது. அதுக்கு 2 சிறகு கீழே அதுக்கு குஞ்சி அப்படியே உள்ள அமர்ந்துட்டு பாருங்க. அந்த காட்சி நான் ரொம்ப நேரம் இது பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா அந்த மழை தண்ணியெல்லாம் விழுந்துட்டே இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் அந்த தாய்க்கு மேலதான் படுத்த தவிர அந்த குஞ்சுக்கு மேல ஒரு சொட்டு தண்ணி கூட செய்யல, விழவே இல்லை. தாயில மேலாம் அன்பு கூறுகிற ஆண்டவர் ஒரு சத்துருனுடைய தாக்குதல் கூட உங்களை தொடாதபடி, உங்க குடும்பத்தை தொடாதபடி, நம்மை தொடாதபடி ஆண்டவர் எவ்வளவு அதிகமாய் நம்மை பாதுகாக்கிறார் பாருங்க. அதனால தாயின் மேலாய் அன்பு கூறுகிறது. தாய் மறந்தால் நான் உன்னை மறவே. அப்படி அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் இந்த விஷயத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார். எஸ், அவர் கேடகமாக இருக்கிறார். அவர் கேடகமாக இருக்கிறதுனால உங்களை எந்த வல்லமையும் அணுக முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இதை உங்களுக்கு இன்னைக்கு பகல் நேரத்தில் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கும். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய
வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஆண்டவர் அவரை நம்புகிற எல்லாருக்கும் எப்படி இருக்கிறாரு? கேடகமா, ஷீல்டா இருக்கு. அவரை நம்புகிற எல்லா மக்களும் அவர் கேடகமா இருக்கிறார். வேத புஸ்தகத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ராஜா, அவர் கேடகமாயிருந்தார். அவர் யாரு சொல்லுங்க? யார் ரொம்ப நம்பிக்கையா இருந்தது? அவனுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஆளு கிடையாது, அவனுக்கு பின்னாடி அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. அப்படி ஒரு ராஜா ஆண்டவர் மேல ரொம்ப நம்பிக்கையா இருந்தார். எந்த ராஜா தெரியலையா? எசேக்கியேல் ராஜா. வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யோதாவின் ராஜாக்களில் எல்லாம் ஆண்டவரை எழுதி கொடுத்திருக்கிறார். அவரை போல ஒருவனும் இருந்ததே இல்லை. அவ்வளவு நம்பிக்கை ஆண்டவர் மேல, அவ்வளவு நம்பிக்கை. நீங்க அப்படி இருப்பீங்களா? சொல்லுங்க. ஆண்டவர் எசேக்கியேல் போல என்னையும் உங்க மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் மாற்றணும் ஆண்டவர். இப்ப எசேக்கியேலுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இவர் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானவைகளை செய்தார். வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் முதல்ல 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். 25வது வயசுல ராஜாவானார். தர்மா மகன் கவனிங்க, எத்தனாவது வயசுல இவங்க ராஜாவானார் பாருங்க. ஆண்டவர் உங்களை மாதிரி இந்த ஏஜ்ல தான் அவனை ராஜாவாகி உயர்த்திட்டார். சரியான வாலிப வயசு. இந்த வாலிப வயசுல நிறைய பேருக்கு இதெல்லாம் எடுத்து வாலிபர் கூட்டத்தில் சொல்ல தெரியாது. வேற எதையெல்லாம பேசிட்டு இருப்பாங்க. வாலிபர் கூடுகன்னு சொல்லுவாங்க, ஆனா வாலிபர் கூட்டத்துல வேற எதையெல்லாமே பேசிட்டு இருப்பாங்க. இங்க எசேக்கியேல் ராஜா 25வது வயசுல, சரியான வாலிப வயசுல அவர் ராஜாவாகிறார். ராஜாவான அந்த எசேக்கியேல் ராஜா என்ன செய்கிறாரு? தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். யார் பார்வைக்கு? மனுஷன் பார்வைக்கோ அல்லது பாஸ்டர் பார்வைக்கோ செம்மையானது செய்கிறதல்ல. யார் பார்வைக்கு செம்மையானது செய்யணும்? கர்த்தர் பார்வை. என்னை பார்க்கிற கர்த்தர் இருக்கிறார். நான் செய்கிற சிந்திக்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் என்னை உற்று கவனிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். என் இருதயத்தில் நினைவுகள் வருவதற்கு முன்னாடியே அதனுடைய தோற்றத்தை அறிகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த நினைவு நிறைய பேருக்கு மறந்து போயிடும். அவங்க நினைப்பாங்க, நான் வீட்டு அறைக்குள்ள யாருக்கும் தெரியாம யோசிக்கிறேன், செய்கிறேன். பழைய பாட்டில் வாசிக்கும் போது லாபான் யாக்கோபுக்கு தீமை பண்ணணும்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் பாருங்க, ராத்திரியோட ராத்திரி சொப்பனத்தில் அவங்களோட பேசுறாரு, நீ யாக்கோபுடைய நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசுகிறது. எச்சரிப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் எவ்வளவு கவனமா இருக்கிறார் பாருங்க.
சும்மா ஒன்றும் வசனம் சொல்லி தரல. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏன்னா உனக்கு விரோதமாக சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். அதான் நம்முடைய ஆண்டவர். ஆனா மனுஷன் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதல்ல. நம்ம எல்லா பேருமே முதலாவது கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறோம். நான் செய்யக்கூடிய இந்த வேலை, இந்த காரியம் கர்த்தர் பார்வைக்கு பிரியமானதான். நான் பேசுகிற வார்த்தைகள் இது கர்த்தருக்கு பிரியமான வார்த்தை தானா? நம்ம கவனிக்கணும். உன்னத பாட்டை படிக்கும் போது ஒரு இடத்துல ஆண்டவர் பேசுவார். நாம எல்லாம் வாடா கோடி வாடி இப்படி எல்லாம் சொல்லிடுவோம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுவார் தெரியுமா? என் புறாவே, என் ஒத்தமையே, என் சகோதரனே, என் சகோதரியே, என் பிரியமே, இதெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள். அப்ப நம்ம ஒரு மனுஷன் ஆண்டவரோடு இருந்தா அவனுக்குள்ள இந்த பழக்கங்கள் எல்லாம் வந்துடும். அது ரோமர்ல கூட வாசிக்கிறோம். கனம் பண்ணுகிறதற்கு முந்திக் கொள்ளுங்க. கனம் பண்ணுகிறதுக்கு முந்திக் கொள்ளுங்க. 2 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு மேனேஜர் வந்திருந்தார் ஒரு கஞ்சி வைக்கிறதுக்கு. எனக்கு எப்போதும் உள்ள ஒரு பழக்கம், நான் யாரும் மிஸ் பண்ணுவேன். ஆனால் அவர் சரியில்லாதனால என்னோட கூட இருந்த மற்ற நபர்கள் எல்லாம் சொன்னாங்க, அவனை இவனா அவனெல்லாம் கண்டிக்க கூடாது, நம்ம ஆரம்பிக்காரங்களாகும் அப்படின்னு. நானும் ஆமான்னு சொன்னேன் முந்தின நாள் ராத்திரி. ஆனால் அவர் பக்கத்தில் வந்த உடனே வணக்கம் சார், அவர் வணக்கம் சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவர் பக்கத்தில் இருந்துட்டு என்ன சார் அவனுக்கு போய் வணக்கம் சொல்லி நான் சொன்னேன், ஐயா அது என்னுடைய பழக்கத்தில் என்னுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடியது. நீங்க எத்தனை தான் சொன்னாலும் அதை என்ன செய்ய முடியாது, என்ன அதை விட்டாதவர்களை மாற்ற முடியாது. ஏன்னா எங்க வசனம் சொல்லுது, கனம் பண்ணுகிறதுக்கு முந்திக் கொள்ளுங்கள். அவர் தப்பு பண்ணாலும் அதை நான் கேட்டுருவேன். அதுக்காக அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்காம இருக்க மாட்டேன், அதை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னு சொன்னப்ப அமைதி ஆயிட்டார். அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன், நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் இவ்வளவு பெரிய ஆண்டவர், சர்வ சிருஷ்டிக்கு எதுமா அவர் என்ன செய்கிறாரு, ரொம்ப ரெஸ்பெக்டா மதிப்பு கொடுத்து நம்ம எல்லாரையும் கூப்பிடுகிறார். யூதாசம் போது பார்த்து கூட சிநேகிதனே, அவன் சிநேகிதனா? அவன் வேத புத்தகம் ஆரம்பத்தில் என்ன சொல்லுது, துரோகி. ஆனா ஆண்டவர் அவனை கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறாரு, சிநேகிதனே, நண்பனே. அப்ப ஆண்டவருக்குள்ள இருந்த அந்த சுபாவம் தான் நம்ம எல்லாருக்குள்ள என்ன செய்யணுமா, வர வேண்டும். அதுதான் நம்ம மனுஷன் பார்வைக்கு பிரியமா நடக்காம, அது ஒரு நர்ஸ் கூட நான் வேலை செய்யறதுல பக்கத்துல வந்து ஹெல்த் சென்டர் இருக்கு. அதுல நர்ஸ் வந்து எங்க சொல்லுது, அந்த நர்ஸ் லேடி எங்க சொல்லுது, சார் இங்க இருந்து ரொம்ப மிஸ் பண்றான், அந்த பக்கம் போற நான் கேட்டுட்டு இருப்பேன், அவனை இவன் நல்லா இருந்து பேசலாம். நேருக்கு நேரம் எப்படி பேசுறாங்க, பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பாஸ்டர் அந்த பக்கம் போன பிற்பாடு, வாத்தியார் அந்த பக்கம் போன பிற்பாடு, இவனா அவனா. அப்ப யார் பார்வைக்கு மனுஷன் செம்மையாக செய்யலாம், மனுஷன் பார்வைக்கு. ஆனா இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறது யாரு, கர்த்தர் கவனிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால்தான் எசேக்கியா 25வது வயசுல அவர் வந்து ராஜாவாய் மாறினாரு. ஆனா ராஜாவாய் மாறின அவர் தன்னுடைய வாலிப வயசுல அவர் என்ன செய்தாரு, கர்த்தர் பார்வைக்கு செம்மையானது செய்தாரு. அடுத்து என்ன செய்தாரு, 3ஆம் வசனத்துல முதல் வருஷத்துல என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ராஜாவாக்குறாரு, வேலையை தருகிறாரு. அந்த வருஷத்திலேயே முதலாம் மாசத்திலேயே தம்பிமார்கள் இதெல்லாம் செய்யணும். சர்ச்சு கதவு வேலைகளெல்லாம் திறக்கணும். ஆலயத்தின் கதவுகள் எல்லாம் திறந்து, ஆமா அதெல்லாம் தூசி அடிச்சு ஆசாரியனையும்
இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. வீட்டில் இருக்கும்போது தனியா படிச்சுக்கிடுங்க. அவர் நிறைய காரியங்களை செய்கிறார். செய்துட்டு 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு? அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி இப்ப எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு எல்லாரும் வாங்கப்பா, நம்ம எல்லாருக்கும் பஸ்காவை ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் முதல்ல என்ன செய்தாரு? ராஜாவான உடனே கர்த்தர் பார்வைக்கு செம்மையான செய்தார். ஆலயத்தை பழுது பார்த்தாரு. 3வது பஸ்காவை ஆசரித்தாரு. 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சிலைகளை உடைக்கிறார். வாசித்து பாருங்க. இந்த வேலையெல்லாம் செய்து முடித்த பிற்பாடு வந்திருந்த இஸ்ரவேலர் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு எல்லாம் புறப்பட்டு போய் எவன் எவன் எங்கெல்லாம் சிலைகளை யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருந்தானோ எல்லா சிலைகளையும் உடைத்து அவன் தனக்குள்ள வச்சிருந்த எல்லா விக்கிரக தோப்புகள் எல்லாம் வெட்டி மேடைகளை பீடங்களை எல்லாம் இடிச்சு அவர்கள் எல்லாம் தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களில் தங்கள் காணியாட்சிக்கு திரும்பினார்கள். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மையானா, உங்களை ஆண்டவர் அவருடைய ஸ்தானத்தில் ராஜாவாகி வைத்திருக்கிறது உண்மையானா, அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். ஆலயத்தை பழுது பார்க்கணும். பஸ்காவை ஆசரிக்கணும். சிலைகள் எல்லாம் உடைச்சு போடணும். இந்த வேலைகள் எல்லாம் நீங்க செய்து முடிச்சு எருசலேமில் வாசம் பண்ணணும். இப்ப விளங்குச்ச வசனம். இப்ப இதெல்லாம் முடிச்சு சந்தோஷமா எருசலேமில் இருக்கும் பொழுதுதான் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த வேலையெல்லாம் செய்து முடிச்ச பிற்பாடுதான் அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பு வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தார். இவங்க எல்லாம் சரி பண்ணி வச்சிருக்கிறார். ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆலயத்தை எல்லாம் பழுது பண்ணி வச்சிருக்கிறார். சிலையெல்லாம் உடைச்சு போட்டு வச்சிருக்கிறார். இப்ப தனக்கு பழைய மாதிரி உள்ளவே உட்கார முடியல. ஆண்டவர் மட்டுமே எருசலேமுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஜனங்கள் எல்லாரும் இதுக்குள்ள இருக்கிறாங்க. சாத்தான் பார்த்தான், இப்படியே போனா சரிப்பட்டு வராது, சண்டைக்கு போவோம். சொல்ல வழங்குச்சா? சில தெரியுமா, ஆண்டவர் நான் நல்ல உத்தமனாதான் இருந்தேன், ஒழுங்காக நான் ஜெபம் பண்றேன், தசமாக கரெக்டா கொடுக்குறேன், மிஷினரி காணிக்கையெல்லாம் கொடுக்குறேன், அப்படி இருந்த என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் சண்டை வருது? ஏன் என் வாழ்க்கையில யுத்தம் வருது? ஏன் என் வாழ்க்கையில வியாதி பலவீனங்கள் வருது? கேட்கிறோமா இல்லையா? ஆனா இந்த எசேக்கியா என்ன செய்கிறாரு? ஏன்னா ஆண்டவர் மேல ரொம்ப நம்பிக்கை. அதனால வசனம் 8வது வசனம் வாசித்து பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை பாருங்க. திரள் கூட்டம் தான், ஏராளமான கூட்டத்தார் தான் அவனோடு இருக்கிறாங்க, அசீரியா ராஜாவோடு. ஆனா இருக்கிற அத்தனை புயமும் என்னது? மாம்சமெல்லாம் கொள்ளை மாம்சத்தின்படி ஜீவித்தா அழிவுதான், நாசம்தான். அது அக்கினிக்கு இணையாகப்படும். அதனால அவனோடு இருக்கிற அத்தனை என்ன புயம்? மாம்ச புயம். நல்ல கவனிங்க, நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி இவ்வளவு பெரிய ஆளு சண்டைக்கு வந்திருக்கிறான். அதை கண்டு பயப்படாத. அது மாம்ச பயம். அவங்களை தேற்றலாம். மாம்ச பயத்தினுடைய எத்தனை வல்லமைகள் உனக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் எழுப்பி வந்தாலும் நீங்கள் நானும் ஆறுதல் அடைய வேண்டிய ஒரு பெரிய விஷயம் அது மாம்ச பயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சீக்கிரம் இவனை பிடிச்சிடலாம், இவனை பிடிச்சிடலாம், சிறையாக்கி கொண்டு போயிடலாம், இவனுக்கு கூட யாரும் துணைக்கு இல்லை அப்படின்னு நினைச்சுதான் இவன் சண்டைக்கு வந்தான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதான் கேடணும். அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். எசேக்கியாவுக்கும் அந்த தேசத்து ஜனங்களுக்கும் ஆண்டவர் கேடகமாக இருப்பதற்கு காரணம் அவர் வைத்த அந்த நம்பிக்கை. இது நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. ஆண்டவரே பதில் கொடுக்கிறார். 32வது வசனத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அந்த அசீரியா ராஜாவை குறித்து பாருங்க, அவருடைய நகரமாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த நகரத்துக்குள்ளேயே அவன் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால்தான் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். ஒரு அம்பு கூட அவன் எய்ய முடியாது. இந்த நகரத்துக்குள்ள வீட்டுக்குள்ள அவன் பிரவேசிக்க முடியாது. இதற்கு விரோதமாக கொத்தளம் போட முடியாது. ஏன்னா உனக்கு கேடகமாக இருக்கிறவர் கர்த்தர், 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 கர்த்தர். ஹல்லேலூயா! அதனாலதான் அவர் நீதிமானை ஆசீர்வதித்து அவனை காரணியம் என்கிறதான கேடகத்தினாலே நம்முடைய ஆண்டவர் சொல்லிக் கொள்கிறார். இப்ப வசனம் வழங்கிச்சா? வசனம் வழங்கிச்சா? அப்போ ஆண்டவருக்காக அவர்களை நம்பிக்கை வச்சு அவரை கேடகமாக தனக்கு முன்னாடி வைத்தா அந்த கேடகத்தை தாண்டி எந்த ஒரு வல்லமையும் உங்களை தொட முடியாது, அணுக முடியாது. அதனாலதான் இந்த 11 மாசம் அவர் நமக்கு கேடகமாக இருந்து நம்ம எல்லாரையும் பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். அதனால நீங்களும் நானும் அந்த ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! எல்லாரும் கண்களை மூடுவோம். நல்ல அருமையான சத்தியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசி எதிராளியானவர் நமக்கு விரோதமாக எழுப்பினார். கொத்தளம் போடுவதற்காக அவன் சண்டை பண்ணுவதற்கு வந்தால், நம்முடைய விளைச்சலை கெடுப்பதற்கு அவன் வந்தால், அவன் இதற்குள்ளே பிரவேசியாமல் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த விசுவாசத்தோடு அவரை துதிப்போமா? அந்த நன்றி அறிதலோடு மனதோடு அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஹல்லேலூயா!
வார்த்தையை உங்களோடு பேசிவிட்டு அருமையான இன்றைய ஆராதனை கிறிஸ்துவுக்குள்ளே நான் நிறைவு செய்யும்படியாக வாஞ்சிக்கிறேன். அருமையான வார்த்தையை ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் நமக்கு கொடுக்கிறார். வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை டிசம்பர் மாதம் முழுமைக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். டிசம்பர் மாதம் முழுமைக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரிடத்தில் உண்மையுள்ளவர்களாக காணப்படும் போது அந்த பரிபூர்ணமான